ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஷேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவு அரிசியும் பருப்பும் எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் பொன்னி அரிசி எடுத்துருக்கேன். கூடவே 100 கிராம் துவரம் பருப்பு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர்ல நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. எல்லாமே ரெடியா இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும் வேமா. இப்போ அரிசியும் பருப்பும் போட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு நார்மலாக நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம பருப்பும் போட்டிருக்கனால 3 கிளாஸாக ஊற்றிக்கிறேன் தண்ணி. இப்போ தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை மீடியம் சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 சின்ன வெங்காயம் உரிச்சு முழுசாவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சின்ன கேரட்டை இந்த ஷேப்ல கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு முருங்கைக்காய், பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கத்திரிக்காயும் கூட சேர்த்துக்கிறேன். நீங்க பொதுவா சாம்பாருக்கு என்னென்ன காய்கறி சேர்க்குறீங்களோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவும் தேவையான அளவு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் 4-5 பூண்டு பல்லும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது கூட சாதத்துக்கும் காய்கறிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்து சிம்ல வச்சு 10 நிமிஷம் கழிச்சு கேஸ் இறங்கினதுக்கு அப்புறம் திறந்து பாருங்க. அப்போதான் காய்கறி சாதம் எல்லாமே கரெக்டான பக்குவத்துல வெந்திருக்கும். இப்ப நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பாக்குறேன். காய்கறி சாதம் எல்லாமே கரெக்டான கன்சிஸ்டன்சில சூப்பரா வெந்திருக்குங்க. நம்மளோட சாம்பார் சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட என்ன பண்ண போறோம்னா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய்ல கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு சாம்பார் சாதத்தில் ஊற்றினோம்னா அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்குங்க. கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா இதை சாம்பார் சாதத்து கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோ தாங்க, நம்மளோட சாம்பார் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே பப்படம் வடகம் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் வேலை தாங்க. நமக்கு குக்கர்ல போட்டு வச்சுட்டு மூடி வச்சா போதும், ஈஸியா ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க தவறாம பார்க்கலாம். தேங்க்யூ.